மேட்ச்ல நிறைய பேர் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுறாங்க. ஏன் அது கஷ்டப்படுறாங்க? மைண்டுக்கும் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லாஸ்ட் டைம்ல ஏன் அந்த மாதிரி நடக்கல? என்ன நடக்கும்? அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவன் அதே கவர் டிரைவ் அடிச்சிருப்பான் இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதே பால் அதே பவுலரு அதே கவர் டிரைவ் வச்சிருப்பான். ஆனா லாஸ்ட்ல அதே பண்ண முடியாது அவனால, அந்த ப்ரெஷர்ல. பாத்துருக்கீங்க அந்த மாதிரி? ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்கில் தெரியாதுன்னு இல்லை, பட் மைண்டும் பாடியும் ப்ரெஷர்ன்னு வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ட் ஆகும். ப்ரெஷர்ன்ற வேர்டு வந்துச்சுனாலே நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ன்றது என்ன அப்படின்னா, அதாவது அட்ரலினும் கார்டிசாலும் கிரியேட் ஆகும். நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், ஃபைட்டு, ஃபிளைட்டு, ஃப்ரீஸு, ஃபியர், இந்த மோடுக்கு போயிடும். இந்த மோடுக்கு போயிடுச்சுனாலே அந்த அட்ரலினும் கார்டிசாலும் கிரியேட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், ஹார்ட் ரேட் ஃபாஸ்ட் ஆயிடும், உங்களுக்கு பிரீத்திங் ஃபாஸ்ட் ஆயிடும், உங்களுடைய ஃபோக்கஸ் சிஸ்டம் ஆயிடும். முக்கியமே அதுதான். அப்புறம் இந்த மசில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மசில்ஸ் எல்லாம் பயங்கர டைட் ஆயிடும். நமக்கு ஸ்கில் தெரியும், அதே கவர் தான் அடிச்சிருப்பான். ஆனா இந்த மைண்ட்ல இருந்து ஒரு சிக்னல் போகுதுல்ல பாடிக்கு, அது நியூரான்ஸ் வழியா போகும். இது ஆம்பர் ஆயிடும், அதாவது ஸ்லோ டவுன் ஆயிடும். ப்ரெஷர்ன்றப்போ இந்த விஷயம் நடக்கும். ஸ்லோ டவுன் ஆகுறப்போ இந்த பாடியில இருந்து சிக்னல் போகல, ஸ்லோவா போகுதுல்ல, அந்த ஷார்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு இங்கதான், இதனாலதான் மிஸ் ஆகுது முக்கியமா. சோ இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், என்ன யோசிக்கிறோம், நம்ம 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும், அடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் யோசிப்போம். நம்ம அதை யோசிக்க தேவையில்லை. ரிசல்ட் ஓரியன்டா இல்லாம பி இன் த பிரசன்ட் இருந்தா பெஸ்ட். இதெல்லாம் எலைட் பிளேயர்ஸ் பண்றாங்க கரெக்ட்டா. ஆமா, விராட் கோலி சொல்லியிருக்கானே, நான் கிரௌடுக்காக விளையாடல, அந்த பர்டிகுலர் பாலுக்காக விளையாடுறேன். பி இன் த பிரசன்ட், 1 பால் எடுத்து அந்த 1 பாலை மட்டும் விளையாட போறேன் அப்படின்றத சொல்லியிருக்கும். சூப்பரா இருக்கும். இன்னொரு பெஸ்ட் விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, அது சும்மா ஈஸியா ஏமாத்தல. நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்க மைண்ட் என்ன பிரச்சனை தோணுது, இப்ப நீங்க ஒரு பவுலர்ல, உங்களுக்கு என்ன 6 பாலுக்கு 10 ரன், அவன் இங்க அடிச்சிருவானோ அங்க அடிச்சிருவான்னு யோசிக்கிறத விட, நான் இந்த மாதிரி போடுவேன், அவன் இந்த மாதிரி அவுட் ஆயிடுவான் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் the perspective of how you see the things. நெகட்டிவா போறப்போ அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தினீங்க அப்படின்னா, அதை விஷுவலைஸும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க மைண்டுக்கு ஏற்கனவே அந்த விஷயத்த பார்த்துச்சு, ரிசல்ட்டை பார்த்துச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் ஈஸ் ஆயிடும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இன்கேஸ் இஃப் யூ கெட் டைம், ஒரு 6 பால் அடிக்கணும், 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும், அந்த இடத்துல ஒரு குட்டி பிரேக் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், முடிஞ்சா தண்ணி குடிங்க. இது ஒரு சின்ன சீக்ரெட் டிப் மாதிரி வச்சுக்கலாமே. என்ன அப்படின்னா, நம்ம பிரெயின் இருக்குல்ல, 75% மேட் அப் ஆஃப் வாட்டர். இது என்ன பண்ணோம்னா, மெசேஜை பாஸ் பண்ணல, அதுக்கு ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணலாம், ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு சின்ன வோல்ட் யூஸ் பண்ணலாம் இந்த நியூரான்ஸ்க்கெல்லாம் மெசேஜை பாஸ் பண்றதுக்கு. நம்ம தண்ணி டீஹைட்ரேட் ஆனாலே 1 to 2% டீஹைட்ரேட் ஆயிடுச்சுனாலே இந்த மெசேஜிங் பாஸ் பண்றது ஸ்லோ டவுன் ஆயிடும். நான் இப்ப சொன்னல, அதனாலதான் அதே ஷாட்டா நான் ஆட முடியாது. சோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு 3 விஷயம் கிடைக்கும், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம். சோ அது உடனே ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸை பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், நியூரான்ஸுக்கு மெசேஜ் இன்னும் பெட்டரா ஷேர் பண்ணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பசங்க எல்லாம் வந்து மெயினா அப்போ வந்து ப்ரிப்பரேஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆமா, அந்த டைம் வந்து 6 balls 10 runsன்னு பெருசா ரிசல்ட் யோசிக்காம பால் பை பால் வெட்டிங் போவாங்க. கரெக்ட். இன்னொரு பெட்டர் ஆப்ஷன், இந்த சிச்சுவேஷனை நம்ம டெய்லி நெட்ஸ்ல எடுத்துட்டு வரணும். சோ டெய்லி அந்த பிராக்டிஸ் கொண்டு வரணும். கரெக்ட். சோ டெய்லி அந்த நெட்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டா டெய்லி அதே விஷயத்த பார்த்திருப்பான், அதே சிச்சுவேஷன் அவனுக்கு என்ன எக்ஸிக்யூட் தான் பண்ண போறான். சோ வெரி ஈஸி டு டு. Thank you. Thank you.